கட்டுவதற்கு உதவி செய்யுது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யார் ஒருவர் வேதத்தை வாசிக்காம வாழ்றார்களோ அவர்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? பொறாமையோடு, எரிச்சலோடு, சண்டையோடு, குழப்பத்தோடு இருப்பாங்க. சரி, அவங்க மட்டும் தான் அப்படி இருக்கிறாங்களான்னு பார்த்தா வீட்டுக்காரரோட சண்டை போடுவாங்க. அடுத்து தெரு சண்டை நடக்கும். அப்புறம் ஊருக்கே தர்ற மாதிரி இவங்க இப்படிதாங்க அப்படின்னு வாழ்கிறான்னு வைங்களேன். அவர்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக அல்ல, கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்களாய் வாழ்வார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குரிய வார்த்தைகளின்படி தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையுள்ளவர்களாய் வாழ முடியாமல் இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண முடியல, தியானிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள். இது பின்மாற்றமான கிறிஸ்தவர்கள். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன பண்றோம்? கர்த்தரிடத்திலே நம்முடைய நேர காலங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர்